Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. ரெண்டு எழுத்துக்கள் ஒரு உச்சரிப்பு தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற உச்சரிப்பு ஈயும் ஏயும் சேர்ந்து ஈ அப்படிங்கிற லாங் சவுண்டு தான் கத்துக்க போறோம். இது மற்ற கான்சனன்ட் எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது வார்த்தைகள்ல என்ன மாதிரி உச்சரிப்பு வரும், எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸ் நல்லா ஃபெமிலியர் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சியா தான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது பேசிக்கா எழுதுறதுல இருந்து ரீட் பண்றதுல இருந்து கத்துக்கிறது சிம்பிளா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்க, பார்த்து நீங்களும் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா என்னதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழா இருந்தாலும் நம்ம இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஜாபுக்கு போறதாகட்டும், படிக்கிறவங்களாகட்டும், எல்லா விஷயத்துக்குமே நமக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் லெவல்ல இருந்தாலும் உங்களோட இங்கிலீஷை நீங்க ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கான பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாங்க இன்னைக்கான சவுண்டை வச்சு மீதி கான்சனன்ட் கூட எப்படியெல்லாம் சவுண்ட் வருதுன்றதை ஈஸியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பியோட உச்சரிப்பு உங்களுக்கே தெரியும், நம்ம தொடர்ச்சி எல்லா வீடியோலையும் பார்க்குறோம். பியோட உச்சரிப்பு இப்பு. ஸோ ஏயோட உச்சரிப்பு ஈ அப்படிங்கிற லாங் உச்சரிப்பு. ஓகேங்களா? அப்போ பி பி. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்பு இ பி. பி இன் இஸ் பீன்ஸ் பீன்ஸ். அதே மாதிரி இந்த வேர்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். இப்பு இ பி இச் பீச் பீச். பீன்ஸ் பீச். இது ரெண்டுமே நம்ம அதிகமா பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். அடுத்தது பாருங்க, சி ஈ கூட வரும்போது சீக்கான சாஃப்ட் சவுண்ட் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். அது சி அப்படிங்கிற சவுண்டு தான். ஹார்ட் சவுண்டு இக்குன்ற சவுண்டு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு சில வார்த்தைகள்ல தான் வரும், மீதி எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ரூல் பொருந்தும். அப்போ சி சி அப்படிங்கிற சவுண்டு. அப்போ சீஸ் சீஸ். அடுத்தது டியோட சவுண்டு இட்டு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ டீல் டி இல் டீல் டீல். எஃபோட சவுண்டு இஃப் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஃப் கூட ஈ சேரும் போது ஃபீன்ற சவுண்ட் வரும். அப்போ ஃபீ இஸ் இட் ஃபீஸ்ட். ஃபீ இஸ் இட் ஃபீஸ்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஜி. ஜி கூட ஈ வரும்போது ஜியோட சாஃப்ட் சவுண்டான இஜ், அதாவது ஜிக்கு என்ன சவுண்ட் நம்ம கொடுக்கணுமோ அந்த சவுண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அப்ப இஜ் இ ஜிங்கிற சவுண்ட். அப்போ ஹைப்போ ஜீல் ஜி இல் ஜீல் ஹைப்போ ஜீல் அப்படின்னு படிக்கணும். ஓகே? அதே மாதிரி ஜிக்கு இக்குன்ற சவுண்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இக்கு சவுண்டு கூட ஈயே வந்துச்சுன்னா கீ அப்படிங்கிற சவுண்ட்ல நம்ம படிக்கணும். ஓகே? அடுத்தது பாருங்க, ஹெச் இஏ ஹீ அப்படின்ற சவுண்ட். அப்போ ஹீ இல் ஹீல். இதை எப்படி படிக்கணும்னா ஹீ இல் ஹீல் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஜேக்கு பாருங்க, ஜேயோட சவுண்டு ஜிங்கிற சவுண்டு. அப்போ ஜி இன் இஸ் ஜீன்ஸ் ஜீன்ஸ். கேயோட சவுண்டு இக்கு ஈ கீ கீ இன் இஸ் கீன்ஸ் கீன்ஸ் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, எல். எல்லோட சவுண்டு இல் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இல்லி லீ இச் லீச் லீ இச் லீச். இம் இ மீ இன் மீன் மீனிங். இதெல்லாமே நமக்கு மீன்ற சவுண்ட் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இன் இ நீ இட் லீ நீட்லி நீட்லி. அதே மாதிரி இப்பு இ பி இச் பீச் பீச். ஓகே? அடுத்தது பாருங்க, ஆர். ஆரோட சவுண்டு இர். அப்போ இர் இ ரீ இச் ரீச். அதே மாதிரி ரீ இட் ரீட் ரீட். ஓகே? ரீ இச் ரீச். இஸ் இ சி சி. சீன்ற வேர்டே நமக்கு இருக்கு. அதே மாதிரி அடுத்து பாருங்க, டீ கூட வர்றது டி டீ டீ. டெய்லி காலையில என்னதும் டீ இந்த வேர்ட் நம்ம அதிகமா பயன்படுத்தும். ஓகேங்களா? அப்போ இந்த இ ஏக்கு ஒரே ஒரு சவுண்டு ஈங்கிற சவுண்ட் நம்ம கொடுக்குறோம். இட்டு இ டீ. ஓகே? அடுத்தது பாருங்க, வி கூட வரும்போது வி. ஸோ ரி வீல் ரிவீல் வீல் ரிவீல். ஓகே? அதுக்கு அடுத்தது வி யூ இ வி இக்
வீக், வீக்கா இருக்கான்னு சொல்லுவோம்ல. ஸோ வீக். அதே மாதிரி அடுத்து பாருங்க, இ இஸ் இட், ஈஸ்ட். வையோட கான்சனன்ட் சவுண்ட் ஈ. அப்ப ஈ கூட ஈ சேரும்போது ஈஸ்ட், ஈஸ்ட். அடுத்தது இஸ் இ ஜி இல், ஜீல் ஃபுல், ஜீல் ஃபுல். அப்போ வி இ ஜி, சீல ஜி, அந்த இஸ் சவுண்ட் வந்து அழுத்தி ஈன்னு பிடிக்கணும். ஜி டி சி ரி பி நீ மீ லீ கி ஜி ஹி ஜி ஃபி டி சி பி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் வச்சு வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது சப்போஸ் இப்போ வந்து ஒரு பீச் இல்லைன்னா டீல் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எழுதணும்னா அங்க ஈங்கிற ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல நம்ம ஈன்ற இந்த டபுள் ஈயவோ இல்லை ஒரு ஈயவோ நம்ம கொண்டு போய் போட மாட்டோம். ஏன்னா ஈங்கிற சவுண்டை வச்சு எல்லா கான்சனன்ட் கூடயும் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இன்னும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் நீங்க படிக்கும் போதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்க. சப்போஸ் வந்து இந்த ஈக்கு ஈங்கிற சவுண்டு மட்டும் தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஈங்கிற சவுண்டு, அதாவது அப்படிங்கிற சவுண்டுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நான் தனியா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இதுக்கு இவ்வளவுதான் சவுண்ட்ஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளவுதான் சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளோட பிரெயின்ல நல்லா வந்து செட் ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து மெமரி பண்ணிக்கலாம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா மனப்பாடம் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்றது மூலமா வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு உண்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். மனப்பாடம் பண்ணா கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும், அப்புறம் ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னு போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், இது வருமா அது வருமானு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னோட சஜஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ரெகுலரான ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்க நிறைய ரீட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் வந்து இது எல்லாமே அப்டேட் ஆகும், உங்களோட மெமரியிலும் நல்லா ஃபெமிலியர் ஆயிரும். ஓ இதோட சவுண்ட் இதுதான், இதோட சவுண்ட் இங்க இதுதான் வரும். ஸோ இந்த எழுத்து சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த எழுத்துக்களுக்கு காம்பினேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்லயும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.